பொழுது சேஃப்டி ரூல்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளைட் வந்து இப்படி தண்ணியில் இறங்குற மாதிரி இருந்தால், ஒரு டர்புலன்ஸ் ஜாஸ்தியாக வந்தால், உங்களுக்கு இப்போ ஆக்சிஜனுடைய சப்ளை கம்மியாக வந்தால், ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்னு வந்தால் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரிந்த மொழியோ புரியாத மொழியோ செயல்முறை விளக்கத்தோடு ஒரு அம்மாவோ ஒரு ஆளோ நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த ஒருத்தர் கூட அதை கவனித்ததாக சரித்திரம் கிடையாது. உங்கள் சேர் கீழே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எதை புல் பண்ணணும், எப்படி ஆக்சிஜன் வேணும்னா பண்ணிக்கணும், தண்ணியில் இறங்கும் போது எதை எப்படி மாட்டிக்கணும்னு ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆசிரியர்களை பார்ப்பது போலத்தான் இருக்கும். வாழ்க்கை நடுக்கடலில் மூழ்கிடுண்டா கொஞ்சம் கவனி, சொன்னதை கேட்கலன்னா லேண்டிங் சரியாக இருக்காது கொஞ்சம் கவனி அப்படின்னு ஒரு முறையும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்வது போலவே இருக்கும். ஏன் அப்படின்னா, செஞ்சு காமிக்கிறவங்கள ஒருத்தர் கூட கவனிச்சதே கிடையாது. ஃப்ளைட்டில் கிளாஸ் ரூம்லேயும் அப்படித்தான். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கல்வி போன்ற சில விஷயங்கள் தடைபடாமல் இந்த சமுதாயத்திற்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகள். இணைய வழி கல்வி, இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். கண்ணை பார்த்து ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் குழந்தைய பார்த்து அது கவனிக்குதா கவனிக்கலையா, அடுத்த பாட வேலைக்கு என்ன டெஸ்ட்டுன்ற பயத்தில் உட்காந்துருக்கா, காலையில் சாப்பிட்டுதா சாப்பிடலையா, வீட்டில் ஏதும் பிரச்சனையா அது இங்கே கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா, இல்லை தனக்குள் ஏதோ ஒரு உளைச்சலால் அது கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 அடி 6 அடி தூரத்தில் உட்காந்துருக்கிற குழந்தைய பார்த்து கணிக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் அடிபட்டு போச்சு இந்த ஆன்லைன் கிளாஸில். நிதர்சனமான உண்மை. என் குழந்தைக்கு என்ன தேவை, 40 குழந்தை ஒரு கிளாஸில் இருந்தால் 40னுடைய சரிதமும் அந்த ஆசிரியருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது வகுப்பறையில் சாத்தியமாச்சு. இப்போ 40 குழந்தை ஆன்லைனில் வந்துடுச்சான்றதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதோட பேர் இருக்குது, அது முகம் தெரிய மாட்டேங்குது, அது குரல் கேட்க மாட்டேங்குது, இருக்கியான்னு கேட்கும்போது எங்கேருந்தோ குரல் வருது. நிறைய இடர்பாடுகள், இதை பற்றி நிறைய பேசியாச்சு. அந்த மாதிரி சூழலில் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பே அங்கே அடிப்படும் பொழுது, நான் சொல்கிறது அடிப்படையான வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப், குழந்தையின் முன்னேற்றத்தில் அந்த டீச்சருடைய பங்குன்னு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். தான் இருக்கும். அதனால் தான் எங்களை போன்றவர்கள் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். புரியுதா விஷயம்? அதுதான். ஒரு ஃப்ளைட்ல ஜேர்னி போறோம், நிறைய பேர் போயிருக்கலாம், கொஞ்சம் பேர் போனதை சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லை நீங்க பார்த்துருக்கலாம், நாளை நீங்கள் பயணிக்கலாம். போகும் பொழுது சேஃப்டி ரூல்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளைட் இப்படி தண்ணியில் இறங்குற மாதிரி இருந்தால், ஒரு டர்புலன்ஸ் ஜாஸ்தியாக வந்தால், உங்களுக்கு இப்போ ஆக்சிஜனுடைய சப்ளை கம்மியாக வந்தால், ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்னு வந்தால் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரிந்த மொழியோ புரியாத மொழியோ செயல்முறை விளக்கத்தோடு ஒரு அம்மாவோ ஒரு ஆளோ நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த ஒருத்தர் கூட அதை கவனித்ததாக சரித்திரம் கிடையாது. உங்கள் சேர் கீழே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எதை புல் பண்ணணும், எப்படி ஆக்சிஜன் வேணும்னா பண்ணிக்கணும், தண்ணியில் இறங்கும் போது எதை எப்படி மாட்டிக்கணும்னு ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆசிரியர்களை பார்ப்பது போலத்தான் இருக்கும். வாழ்க்கை நடுக்கடலில் மூழ்கிடுண்டா கொஞ்சம் கவனி, சொன்னதை கேட்கலன்னா லேண்டிங் சரியாக இருக்காது கொஞ்சம் கவனி அப்படின்னு ஒரு முறையும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்வது போலவே இருக்கும். ஏன் அப்படின்னா, செஞ்சு காமிக்கிறவங்கள ஒருத்தர் கூட கவனிச்சதே கிடையாது. ஃப்ளைட்டில் கிளாஸ் ரூம்லேயும் அப்படித்தான். பொதுவாக எந்த குழந்தையும் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, பெருவாரியான பிள்ளைகள் கவனச்சிதறலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு விளம்பர படமே ஒரு குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மேல் வரும்பொழுது போர் அடிக்குது. அது என்ன வார்த்தை, போர் அடிக்குது ரொம்ப. செய்கிற ஒரு விஷயத்தையே தொடர்ந்து செய்வதற்கான ஒரு மனநிலை இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கிடையாது. அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, செய்கிற விஷயத்திலிருந்து கொஞ்சம் மாறுதல் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இப்போ இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் உண்மை. சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் சொல்வதற்கு ரொம்ப சுலபம், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடிவது கிடையாது. போதாக்குறைக்கு இந்த மாதிரி பெருந்தொற்றுன்னு ஒன்று வந்ததுனால எத்தனையோ விஷயங்களை அடிப்படையாகவே அப்படியே புரட்டி போட்டிருக்கு.
முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கல்வி போன்ற சில விஷயங்கள் தடைபடாமல் இந்த சமுதாயத்திற்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகள். இணைய வழி கல்வி, இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். கண்ணை பார்த்து ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் குழந்தைய பார்த்து அது கவனிக்குதா கவனிக்கலையா, அடுத்த பாட வேலைக்கு என்ன டெஸ்ட்ன்ற பயத்தில் உட்காந்துருக்கா, காலையில் சாப்பிட்டுதா சாப்பிடலையா, வீட்டில் ஏதும் பிரச்சனையால் அது இங்கே கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா, இல்லை தனக்குள் ஏதோ ஒரு உளைச்சலால் அது கவனிக்க முடியாமல் உட்காந்துருக்கா அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 அடி 6 அடி தூரத்தில் உட்காந்துருக்கிற குழந்தைய பார்த்து கணிக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் அடிபட்டு போச்சு இந்த ஆன்லைன் கிளாஸில். நிதர்சனமான உண்மை. என் குழந்தைக்கு என்ன தேவை, 40 குழந்தை ஒரு கிளாஸில் இருந்தால் 40 சரிதமும் அந்த ஆசிரியருக்கு தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். அது வகுப்பறையில் சாத்தியமாச்சு. இப்போ 40 குழந்தை ஆன்லைனில் வந்துடுச்சான்றதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதோட பேர் இருக்குது, அது முகம் தெரிய மாட்டேங்குது, அது குரல் கேட்க மாட்டேங்குது, இருக்கியான்னு கேட்கும்போது எங்கேருந்தோ குரல் வருது. நிறைய இடர்பாடுகள், இதை பற்றி நிறைய பேசியாச்சு. அந்த மாதிரி சூழலில் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பே அங்கே அடிப்படும் பொழுது, நான் சொல்கிறது அடிப்படையான வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப், குழந்தையின் முன்னேற்றத்தில் அந்த டீச்சருடைய பங்குன்னு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். அது அடிபட்டு போகிறது. அப்போ எப்படி மேம் பசங்களை நாங்கள் வழி நடத்த முடியும் அப்படின்னு டீச்சர்ஸ் மத்தியில் நிறைய கேள்வி இருக்குது. எங்களுக்கு இந்த புதுசாக இருக்குது இந்த பேண்டமிக்லாம் மேடம், எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் தினசரி பார்க்க முடியல. உன் கவலை உனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார முடியல, அவங்க பக்கத்தில் பேச முடியல, ஷேரிங் கேரிங் எதுவுமே தெரியல, ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறோம். எப்பொழுதுமே வீட்டில் நாங்கள் மட்டுமே அடைபட்டு இருப்பதாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. 10 நாள் ஸ்கூலுக்கு வந்தவுடனே ஒரு நாள் லீவு கிடைக்காதான்னு ஏங்குகிற குழந்தைகள் லீவு வேண்டாம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹாலிடே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கொண்டு போய் விட்டது இந்த ஒரு பெருந்தொற்று. உண்மை, பசங்களுக்கு அப்படி ஒரு விதமான ப்ரெஷர். ஆனால் இதை கடந்து தான் போயாகணும். இதை எதையுமே நாங்கள் சந்தித்ததே கிடையாது. சந்திச்சிருந்தா தானே இப்படி பண்ணால் ஈஸி அப்படி பண்ணால் ஈஸின்னு சொல்லிட்டு போயிடலாம். முன் அனுபவம் இதில் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் இவ்வளோ அழகாக ஒத்து போறீங்கன்றதே பெரிய விஷயம். எங்கள் காலத்தில் வந்திருந்தா எப்படி அதை சமாளிச்சிருப்போம் தெரியல. நம்மளுடைய பெற்றோர் காலத்துலலாம் இது பார்த்தது கிடையாது. ஆனாலும் இதை நாம் கடந்து தான் ஆக வேண்டும். ஆனாலும் கடந்து தான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 600 நாட்கள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க இல்லையா, எதுவுமே நிற்கவே இல்லை. நீங்கள் பாடத்தோடு உங்களை தொடர்புபடுத்தி கொண்டதை வேண்டுமானால் நிறுத்தி இருக்கலாம். நான் புக்கையே தொடலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூலுன்றதே அந்த விஷயமே மூளையை விட்டு மறந்து போச்சு. அன்ஃபார்ச்சுனேட், நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த உலகம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது 600 நாளும். இல்லை 1.5 வருஷம் உங்களுடைய கணக்குப்படி, இல்லை 2 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு பெருந்தொற்றுன்னு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதற்கான ஒரு தடுப்பு மருந்துகள் யாரோ ஒருத்தங்க தூங்காமல் அந்த வேலையை பண்ணதுனால தானே கிடைச்சிது. 10 மணியோட கடை மூடிடுவாங்க, 12 மணியோட கடை மூடிடுவாங்க. 12 மணி வரைக்கும் யாரோ ஒருத்தர் கடையை அடைக்காமல் வியாபாரம் செஞ்சாங்களா இல்லையா? எல்லா பொருட்களையும் வாங்கித்தானே எப்போதும் 3 வேளையும் நம்ம சாப்பிட்டோமா இல்லையா? கொரோனான்றதுனால எல்லாரும் பட்டினி இருந்துட்டோமா? உபவாசமாக இருந்தோம் இல்லையே? விளைவிப்பவர்கள் விளைவித்து கொண்டே தான் இருந்தார்கள். வியாபாரம் செய்தவர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. மருந்தை கண்டுபிடிப்பவர்கள் மூளையை கசக்கி கொண்டு தூக்கமே இல்லாமல் மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆசிரியர்களும் இதுங்களை எப்படி இழுத்து பிடிச்சி, ஏன்னா நீங்கள்லாம் நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டா மாதிரி ஆன்லைன் கிளாஸ்னால் உங்களை ஒட்டுக்க ஒன்றா சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை இழுத்து பிடிக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ் தான். டீச்சர்ஸ்க்குமே இந்த ஆன்லைன் டீச்சிங்கிறது ட்ரைனிங்கில் வந்தது கிடையாது. அது சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் அவங்களும் அதை புதுசாக கற்றுக்கணும். ஆன்லைன் லேர்னிங் உங்களுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். புதுசாக 2 பேர் புது விஷயங்களே அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ நடக்குது. அப்போ ஒரு 2 பக்கத்திலிருந்தும் கோஆப்ரேஷன் வந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் வெற்றிகரமாக முடியும். கிளாஸில் இருக்கும்போதும் கவனிக்க மாட்டேன், என் கண் பார்வையின் கீழ் இருக்கும் போதும் கவனச்சிதறல், என் கண்ணை விட்டு நீங்கள் எங்கேயோ தள்ளி இருக்கும் போதும் கவனச்சிதறல் அப்படின்னா பெருந்தொற்று ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட இது மிகப்பெரிய தாக்கம். அந்த மாதிரி குழந்தைங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறது, என்ன சொன்னால் அந்த குழந்தைக்கு ஊக்கம் வரும்? 1 மணி நேரம் பேசி முடிச்சு இந்த கூட்டத்தை விட்டு கலைந்து போகும்போது நீங்கள் எல்லாம் விவேகானந்தராக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நடக்காது.
ஆனா இந்த 1 மணி நேரம் இங்க தூவிட்டு போன விதை யார் மனதிலாவது அதிர்ஷ்டவசமாக போய் விழுந்திருக்குமேயானால் அந்த விதை ஒரு நாள் ஒருவரின் மனதிலாவது விருட்சமாக வளரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அந்த ஒருத்தர் யாருன்றது தான் இந்த கும்பல்ல தெரியல. சரி, நீங்க சந்திக்கல, சரி நான் சந்திக்கல, ஆனா நமக்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இதே மாதிரி பேரிடரை சந்திச்சவங்க தான். ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வருது. அப்ப நமக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதை நிச்சயமாக சந்தித்திருக்கிறார்கள், இதை கடந்து வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க மிக லாவகமாக, சாமர்த்தியமாக, சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் இதை கடந்து வந்திருக்கிறார்கள். அங்கதான் அடிக்கோடிடணும். எனக்கும் லீவு, நானும் அவுட் ஆஃப் தி ஸ்கூல், அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படியே போயிடலாம் இல்ல. 23 வயது அந்த இளைஞன் ட்ரினிட்டி காலேஜில் படிக்கிறார். பிளேகுன்னு ஒரு பெருந்தொற்று வந்தது. அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங், அதே மாதிரி அந்த கையை சுத்தமாக வச்சுக்கணும், எல்லாரும் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கக்கூடாது, எல்லாமே சொல்லி அதே மாதிரி வாயை துணி போட்டு கட்டிக்கிறதுன்னு அதே மாதிரி தான் கடைபிடிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சு, அந்த ட்ரினிட்டி கல்லூரியை மூட வேண்டும். ஏன்னா பிளேகு ரொம்ப மோசமாக பரவியது. இது பிளேகு பாக்டீரியாவால் வருதா வைரஸால் வருதான்னே கண்டுபிடிப்பதற்கான ஒரு மருத்துவம் கூட அப்போ வளரலை, அவ்வளவாக வளரலை. ஆனால் அங்கே பிளேகினால் மக்கள் கொத்து கொத்தா செத்து போயிட்டு இருக்காங்க. 23 வயசு பையனுக்கு காலேஜை மூடிட்டாங்க. அந்த குழந்தையின் குழந்தை பருவமும் அழகானதாக இல்லை. தன்னுடைய 3வது வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டார். அம்மா அந்த பையனோட சேர்ந்து இன்னும் 2-3 பசங்க இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா தனியாக வளர்க்க முடியாதுன்னு 2வது மனம் செய்து கொள்றாங்க. 2வது திருமணத்தில் இந்த பையனையும் சேர்த்து பார்த்துக்க முடியாதுன்னு பாட்டி கிட்ட குழந்தை விட்டுடுறாங்க. இளமை பருவங்கள் அம்மா அப்பாவோட இருக்கும்பொழுது தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தால் அது ஒரு சுகம். அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டு பாட்டியிடம் வளர்வது என்பது வெளியே சொல்ல முடியாத ஒரு வலி. அந்த குழந்தை அந்த வலியில தான் பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. வகுப்புல உட்காரும்பொழுது அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும், நம்ம குடும்பத்தோட நம்ம இல்லையே, பாட்டி நல்லா பார்த்து மாசற்றார் கேண்மையோன் ரீத்தமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை.
குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயூவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயூவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயூவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயூவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையோன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயூவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.